1000 படங்கள் வெளிவர முடியாம, கட்டிய மனைவினுடைய தாலியை வித்து குடியிருக்கிற வீட்டை 40 லட்சம் ரூபாய்க்கு இந்த நாட்டில் போகியத்துக்கு கொடுத்துட்டு ஒரு வாடகை வீட்டில் 3000 ரூபாய்க்கு குடியிருக்கிறவன் படம் தயாரிக்கிறான். ரெட்ஜியன் மூவிஸ் நினைச்சா மட்டும்தான் படம் வர முடியும். உதயநிதி ஸ்டாலின் நினைச்சா மட்டும்தான் தியேட்டர் கிடைக்கும். ஒரு நல்ல படம். நான் சரக்குன்னு ஒரு படத்துல மதுவிலக்கு துறை அமைச்சரா நடிச்சேன். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரா. தயாரித்தது மன்சூர் அலி கான். அவர் தான் அதுல கதாநாயகன். அது ஒரு மதுவிலக்கு பிரச்சாரம். அந்த படத்தையும் திரையிட விடாது. இப்ப எனக்கு பழனியிலிருந்து தகவல் வருது, சரக்கு படம் 3 நாளா இங்க ஓடிட்டு இருக்கு, நல்லா நடிச்சிருக்கீங்களேன்னு எனக்கு பாராட்டு. அப்போ ஒரு படத்தை எடுக்கவும் அந்த படத்தை திரையிடவும் இந்த கொள்ளை கூட்டம் பெரிய தடையாக இருந்தது. தடை உடைந்தது, தரைமட்டமானது. இனிமேல் சுதந்திரமாக சினிமா உலகம் இயங்குகிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது.